ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூபெரிஸ் கிச்சன். ப்ளூபெரிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு கேரளா ஸ்டைலில் ஃபிஷ் கறி ரெசிபி தாங்க. இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. மீன் குழம்பு வைக்க தெரியாதவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு சூப்பராக மீன் குழம்பு வைப்பீங்க. அந்தளவுக்கு ஈஸியான ஸ்டெப்பில் தான் இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு வைக்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ப்ளூபெரிஸ் கிச்சனை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போயிடுறீங்க. மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் புதுசாக வீடியோ போட்டால் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் மீன் குழம்பு வைக்கிறப்ப இந்த மாதிரி மண்சட்டியில் வச்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி 1/2 கிலோ மீன் வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த பாத்திரத்தில் இந்த மீனை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மீன் கூடையே கொஞ்சமாக இஞ்சியும் கொஞ்சமாக பூண்டும் நான் நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதை இந்த மாதிரி நீளமாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. பழுத்ததாக ஒரு தக்காளியும் 2 பச்சை மிளகாய். இப்போ இதில் நம்ம பொடி வகையெல்லாம் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, கலருக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி. இப்போ இந்த மீன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு நான் இதிலே சேர்த்துக்கிறேங்க. இப்போயே கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சோண்டு நான் குடம்புளி எடுத்திருக்கேங்க. இது கேரளா பக்கம் மீன் குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதை நான் கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க. இப்போ இந்த குடம்புளியை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இங்கே நீங்கள் இந்த மாதிரி பிச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த மீன் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு நம்ம அதை கொஞ்சம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணுங்க கையை வச்சு. இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கேங்க. இப்போ இதை நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். இத்தனை நேரம் நான் பண்ணது எல்லாமே இந்த பாத்திரத்தை அடுப்பில் வைக்காமத்தான் நான் எல்லாமே பண்ணது. இப்போ இதை நம்ம அடுப்பில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பையும் பற்ற வச்சுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சோண்டு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எங்கிட்ட தேங்காய் எண்ணெய் இருக்கிறனால நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ நீங்கள் அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க, அதனால் ஒன்றும் இல்லைங்க. இப்போ இதை மூடி போட்டு 5 நிமிஷம் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்களேன், மீன் குழம்பு கொதிக்குதுங்க. இது இன்னும் கொஞ்சம் நல்லா கொதித்து வரட்டுங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. நம்ம கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க. நம்ம கரண்டி யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு அந்த மீனெல்லாம் உடஞ்சி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் நம்ம கரண்டி யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நம்ம இந்த நேரத்தில் உப்பு உரப்பு செக் பண்ணிக்கலாங்க. உப்பு உரப்பும் காணலைன்னா இந்த நேரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குங்க, அதனால் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு கூடி போச்சுன்னா தாங்க பிரச்சனை, குறைஞ்சா ஒன்றும் இல்லைங்க. அதை நம்ம பார்த்து வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ இதை லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாங்க சிம்மில் வச்சு. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாருங்களேன், நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றி மீனும் தண்ணியும் சரிசமமாக இருக்குங்க. எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு வந்திருக்குங்க. இப்போ நம்ம உப்பு உரப்பும் செக் பண்ணிக்கலாங்க. எனக்கு உப்பு உரப்பு புளிப்பு எல்லாமே கரெக்டாக மீன் குழம்பு சூப்பராக இருக்குங்க. இப்போ இதை நம்ம தீயை அமர்த்திக்கலாங்க. நமக்கு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை அமர்த்துறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மல்லி இலை,
இதுக்கு நான் தாளிப்பு ஒன்றும் கொடுக்கலைங்க. அதுக்கு பதிலாக நான் கொஞ்சமாக ஜீரகம், கடுகு, வெந்தயம் இதை 3ஐயும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ அந்த பவுட்ரை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. இப்போ நான் அடுப்பை அமுத்திக்கிறேன். பாருங்களேன், நான் அடுப்பு அமுத்தின விட்டி இப்படி கொதிக்குதுன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு நமக்கு இந்த மண்சட்டி சூடாக இருக்குங்க. அதனால தான் நான் இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பு அமுத்தினது. இதுக்கு மேலே இனி நம்ம அடுப்பில் வச்சுருந்தோன்னா இந்த உள்ள சாறு நமக்கு வத்திரும். எல்லா பக்கம் இந்த மீன் குழம்பு எப்படி இருக்குன்னா அந்த மீனும் அந்த குழம்பும் சரிசமமாக இருக்குங்க. பாருங்களேன், இந்த குழம்பு நீங்கள் சூடான சுடுசோறு கூட வச்சு சாப்பிடுங்களேன், டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. பாருங்களேன், அப்படியே எனக்கு வாசனை நல்லா கமகமன்னு நடிக்குதுங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க நான் வச்ச மீன் குழம்பு. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே மறக்காமல் ப்ளூபெரிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.